ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகாநதி சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருமே வந்துட்டு கொடைக்கானல் போயிருக்காங்களே அந்த வீட்ட விக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இதுக்கு இடையில வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து நாங்களும் அவரோட ஃபேமிலி தான். நான் வந்து அவரோட வைஃப் தான். 25 வருஷம் கத்தார்ல என் கூட குடும்பம் நடத்தினாரு. இவங்க 2 பேரும் அவருக்கு பிறந்த குழந்தைங்க தான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பையனோட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸையும் கூப்பிட்டு எல்லாரும் பேசி பார்த்துட்டாங்க. ஆனா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து உங்க பெர்சனல் இது. நாங்க வந்து அத தலையிட முடியாது. நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டு தான் அப்படி சால்வ் பண்ணிக்கணும். நாங்க வந்து இந்த சொத்து உங்களுக்கு, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நாங்க பிரிச்சு குடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது குடும்ப விஷயம். நாங்க வந்து தலையிட முடியாது. அவங்க வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்ட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா வந்துட்டு காவேரியோட அம்மா சண்டை போடுறாங்க. என் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் இதுல பங்கு. அந்த ஆளு இப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னா, நான் எப்படி அதுல எல்லாம் பங்கு குடுப்பேன்? நீங்க யார் என்னன்னே தெரியாது. என்ன பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தும் நீ வந்துட்டு அவர் கூட குடும்பம் நடத்தியிருக்கன்னா, உன்ன மாரி மோசமான பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. அப்படி இப்படின்ட்டு அவங்கள திட்டி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு பிளான் பண்றாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காவேரியோட அம்மா வந்து சொல்றாங்க, "இல்ல தம்பி ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தே ஆகணும். அவங்க அப்பா பேர்ல இருக்கிறனால தானே இவ்ளோ பிரச்சனை வருது. இப்ப காவேரி பேருக்கு மாத்திட்டோம்னா, எந்த பிரச்சனையும் வராதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே வந்துட்டு அவங்க, "இல்ல அது எப்படிம்மா இத்தன பேர் இருக்கையில நம்ம எப்படி போய் காவேரி பேருக்கு மாத்த முடியும்? ரெஜிஸ்ட்ரி ஆஃபீஸ் போனாலே மாட்டிக்குவோம்" அப்படின்னு சொல்றாரு விஜய். "அப்படியெல்லாம் இல்ல. நம்ம எல்லாருமே சத்தம் இல்லாம அவங்களுக்கு தெரியாம போயிட்டு காவேரி பேருக்கு மாத்திரலாம்" அப்படின்னு பிளான் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பங்கு வந்து நீங்க வந்து இவங்க 2 பேத்துக்கு மட்டும் பணம் குடுங்க இப்போதைக்கு. யாருக்கு அப்படின்னா, கங்காக்கு, யமுனாக்கு மட்டும் குடுங்க. என்னோட ஷேரும், நர்மதா ஷேரும் நீங்களே வச்சுருங்க. அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது தான் விஜய் வந்துட்டு, "என்னத்த இப்படிலாம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல இப்ப காவேரி பேருக்கு மாறுனா அவங்க எந்த பங்கும் கேட்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஜயும் வந்துட்டு, "ஆனா இன்னைக்கு டைம் முடிஞ்சிருச்சு. டோக்கன் போட்ட டைம் முடிஞ்சிருச்சு. இனிமே நாளைக்கு தான் டோக்கன் போட்டு அப்படி பண்ண முடியும்" அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டுட்டு அவங்க அம்மா, "சரி நாளைக்கு போடுங்க. யாருக்கும் தெரியாம அப்படி போய் பண்ணிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. கங்காவும் இத பார்த்துட்டு, "ஆமா இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. பேசாம அப்படி பண்ணிரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமா, இப்போ காவேரி பேருக்கு மாத்துனா எந்த பிரச்சனையும் இல்லல்ல. அப்பாவோட ஷேரிங்கும் தானே பங்கு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ஒத்துக்கிறாங்க. யமுனாவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரியாம அவங்க வந்து எங்கேயோ போயிடுறாங்க. அந்த நாங்க தான் வந்து அவங்களோட ஃபேமிலின்னு சொன்னாங்களே, அவங்க வந்து இல்ல வீட்ல. ஸோ இவங்கலாம் பிளான் பண்ணி கிளம்பி போயிடுறாங்க. போயிட்டு எல்லாரும் சேர்ந்து சைன் பண்ணி காவேரி பேருக்கு மாத்திர்றாங்க அந்த ப்ராப்பர்ட்டிய. அதுக்கப்புறமா வந்துட்டு, ஓகே இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.